ஹாய் எவ்ரிவான், வணக்கம். இன்றைக்கி நம்ம பம்கின் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவை 2 கப்பு மைதா, ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பட்டை பொடி, 1/8 டீஸ்பூன் கிராம்பு பொடி, 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி, 2 முட்டை, பட்டர், அன்சால்டட் பட்டர் 1/2 கப், 1/2 கப் தயிர், 1 டீஸ்பூன் பியூர் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், அப்புறம் 1/4 கப்பு ப்ரௌன் சுகர், 1 கப் பம்கின் பியூரே, 1/4 கப்பு சால்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம ஓவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் 180 செல்சியஸ்க்கு. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்கலாம். 2 கப்பு மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சோண்டு கிராம்பு பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன்லேயும் பாதி 1/8 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் பட்டை பொடி, 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி. இதெல்லாம் நம்ம சலிச்சு ரெடியாக வச்சுக்கலாம். ஃபுல்லாக சலிச்சாச்சு. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இது ரெடியாக வச்சுக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸு அடுத்தது வெட் இன்க்ரீடியன்ட்ஸ். அதுக்கு 1/2 கப் பட்டர். ஸோ இது மாதிரி ஸ்டிக்கில் கிடைக்கிது யூஎஸில். ஒரு ஸ்டிக்கு வந்து 1/2 கப்பு. ஸோ அது முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியில் வச்சுக்கோங்க. ஒன்றே கால் கப்பு ப்ரௌன் சுகர், இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா லைட் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம முட்டை ஒன்றா போடலாம். முட்டையை முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியில் வச்சுருங்க. என்னோட ஓவனும் 350 ஃபாரன்ஹைட்டுக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த முட்டையும் போட்டுடலாம். இதில் 1 டீஸ்பூன் பியூர் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், அப்புறம் நம்மளோட பம்கின் பியூரே. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திரிஞ்ச மாதிரி இருந்தால் பரவாயில்ல. பம்கின் பியூரே ரெடிமேடாக கிடைக்கிது. பம்கின் பை ஃபில்லிங்னு ஒன்று இருக்கும், அது வாங்கக்கூடாது. பியூர் பம்கின் பியூரே. இதில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணிடலாம். வெட் இன்க்ரீடியன்ஸோட 1/2 கப்பு தயிர் மிக்ஸ் பண்ணியிருக்கணும். நான் எனக்கு மறந்து போச்சு. அது முன்னாடியே மிக்ஸ் பண்ணிடுங்க நீங்கள். தயிரும் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இதில் வந்து பட்டர், முட்டை, தயிர் எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ட்ரை ஃப்ளோர் தெரியாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள், அது போதும். நான் வந்து ஒரு 9 இன்ச் பேனில் பேக் பண்ண போகிறேன். அதில் நல்ல பட்டரோ எண்ணெயோ தடவிக்கோங்க.
இதை வந்து 25 நிமிஷம் பேக் பண்ணணும். 25 நிமிஷத்துக்கு அப்புறம் செக் பண்ணுங்கள். டூத் பிக் இன்சர்ட் பண்ணால் நீட்டாக வரணும். இல்லைனா இன்னொரு 2-3 மினிட்ஸ் பேக் பண்ணுங்கள். நான் 1/2 hour ஆச்சு எனக்கு பேக் ஆகிறதுக்கு. டூத் பிக் இன்சர்ட் பண்ணால் க்ளீனாக வரும். இது இதுலேயே கூல் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ராஸ்டிங் போடலாம். கேக் வந்து கூல் ஆயிடுச்சு. இதை வந்து நான் ஹாஃபாக கட் பண்ணியிருக்கேன். கீழே வந்து நடுவில் ஃப்ராஸ்டிங் வைக்கிறதுக்கு. நம்ம ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ணிடலாம். நம்ம ஃப்ராஸ்டிங்க்கு தேவையானது 1 பேக்கெட் க்ரீம் சீஸ், 1 கப்பு சுகர் சீனி, அன்சால்டட் பட்டர் 1/4 கப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மேப்பிள் சிரப் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 கப் அன்சால்டட் பட்டர், 8 ounce approximately 225 gram cream cheese. இதை நம்ம பீட் பண்ணிக்கலாம். இதில் நான் 1 கப்பு சுகர் ஆட் பண்ணுறேன். பவுடர்ட் சுகர் இது. இங்கே வந்து பவுடர் சுகராக தான் கிடைக்குது டிஃபால்ட்டாக. ஸோ எல்லாத்துமே அதுதான் யூஸ் பண்ணுவேன். நல்லா க்ரீமியாக ஆகிறது வரைக்கும். கொஞ்சோண்டு மேப்பிள் சிரப் ஆட் பண்ணுறேன். இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த ஸ்பெசிஃபிக் கேக்கு. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் 1.5 டேபிள் ஸ்பூன் போதும். ஃப்ராஸ்டிங் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக சுகர் வேணும் ஏதாவது வேணும்னா இப்போ ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம இப்போ கேக்கை ஃப்ராஸ்ட் பண்ணிடலாம். நம்ம கேக்கை வந்து ஃப்ராஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ஹாஃப் எடுத்துடுறேன். கொஞ்சம் யூனிஃபார்மாக கட் ஆகலை. இப்போ வந்து ஃபால் சீசனு. ஸோ பம்கின்லாம் நல்லா வரும். அதோட இந்த ஃபால் ஸ்பைசஸ் பட்டை கிராம்புலாம் போட்டு நல்ல வாசனையாக இருக்குது இந்த கேக்கு. லேயர் எவ்வளோ திக்காக வேணுமோ அவ்வளோ திக்காக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். யூனிஃபார்மாக வேணும்னா மேலே உள்ள லேயரும் இப்படி கட் பண்ணிக்கலாம். ஃப்ராஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. மேலே கொஞ்சோண்டு நட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு பாதாம் போடுறேன். இந்த கேக் வந்து என்னோடய பையனோட பர்த்டேக்கு பண்ணியிருந்தேன். அதனால தான் இந்த ஹாப்பி பர்த்டே டெக்கரேஷன்ஸ்லாம் வச்சுருக்கேன். கேக்கை நாங்கள் சாப்பிட போகிறோம் இப்போ. யம்மியாக இருக்குது. ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.